இப்போ நீங்கள் ஒரு நல்ல நீர்ப்பாசன வசதி உள்ள இடத்துல தான் நீங்கள் இப்போ எள்ளு பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த உரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அடி உரமாக போட்டுட்டு, அதாவது அடி உரம் அப்படின்னா நான் விதைக்கிறதுக்கு முன்னாடி உழுவுறப்பவே மண்ணில் போட்டுட்டு அதுக்கப்புறமா விதைக்கிறத பற்றி சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற உரம் இருக்கிறதுலையே நமக்கு அதிகமாக பயன் தரக்கூடிய உரம் ஜிப்சம். இந்த எண்ணெய் வித்து தாவரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சல்ஃபர் அப்படிங்கிறது தாங்க ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த சல்ஃபர் இருந்தால் தான் இப்போ இந்த எள்ளுச்செடியை நம்ம பிடுங்குறோம் அப்படின்னா அந்த எள்ளுச்செடியில் வந்து ஆயில் கண்டென்ட், அதாவது எண்ணெய் வித்துக்களில் உள்ள எண்ணெயோட விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து இந்த சல்ஃபர் தான். ஸோ இந்த சல்ஃபர் வந்து எந்த உரத்தில் ரொம்ப அதிகப்படியாக இருக்குது அப்படின்னா அது நம்ம ஜிப்சத்தில் தான். ஸோ இந்த ஜிப்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விலை கம்மியாகவும் கிடைக்கும், அதே மாதிரி ரொம்ப அதிகமாகவும் நீங்கள் பயன்படுத்தினாலும் பெரிய அளவில் மண்ணுக்கு எந்த விதமான பாதிப்பும் பெருசாக தராது. ஸோ இந்த ஜிப்சம் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னா 2 to 4 மூட்டை வரைக்கும் பயன்படுத்தலாம்.